குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சைவம் அசைவம் அப்படிங்கிறது உண்ணும் உணவில் இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம குருவின் உபதேசம். சைவர் அப்படின்னா சைபர். சைபர் அப்படின்னா என்னது? ஜீரோ. ஜீரோனா என்னது? நத்திங். அப்போ நம்ம ஒரு சைபராக இருக்கணும், நம்ம ஒரு நத்திங்காக இருக்கணும். நத்திங்கிறது என்னது? சிவன். ஒரு வெட்டவெளித்தன்மை தான் சிவன். அந்த சிவனுக்கு எந்த எமோஷனல்ஸும் இருக்காது, எந்த யாரோடையும் கனெக்டிவிட்டியில் இருக்க மாட்டாங்க. தான் மட்டும் தானே இந்த பிரபஞ்சமாக அன்பாக அடுத்தவர்களுக்கு உதவும் வகையில் கொடுக்கும் நிலையில் சிரித்த முகத்துடன் வாழ்வாங்க. இதுதான் சைபராக வாழ்வது. அப்போ நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த சைவம். மனம் அசையாமல் வாழ்வது அசைவம். எந்த ஒரு விஷயங்களுக்கும் ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, ரொம்பவும் நம்ம கடுமையாக நடந்துக்கக்கூடாது, எதை கண்டும் அஞ்சக்கூடாது, நேற்றைய பற்றிய கவலையும் இருக்கக்கூடாது, நாளைய பற்றிய சிந்தனையும் இருக்கக்கூடாது. இந்த நொடிக்காக மனதை அசையாமல் நியூட்ரலாக வாழணும். அதே சமயத்தில் அன்பாக, கடமையில் பொறுப்பாக, சிவத்துடன் வாழ்வது, இது அசைவம். இது நம்ம குரு ஒரு நாள் கூட்டு தியானத்தில் உபதேசித்தது. நன்றி. ஆத்மா வணக்கம்.